உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. பிஎம் வந்ததுலேருந்து உள்ளுக்கு போயிட்டாரு, சிகிச்சைக்கு போயிட்டாரு. அவங்க கிளம்புனே வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. இதை பற்றி நான் பேசினா அழகாக இருக்காது. அவர் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்கிறோம்னா அவர் எப்பொழுதும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். ஆளக்கூடாது என்கிறோம், ஆனால் ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சிவகங்கை அந்த காவலாளி சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ விசாரணை வேணும்னு முத கேட்டது நான் தான். ஏன்னா அன்றைக்கி நான் போனப்பவே வெளியில் வந்ததும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொண்ட விஷயம், குடும்ப உறுப்பினர்களை பார்க்கும் பொழுதே அவர்கள் பயத்தின் உச்சத்திலே இருக்கிறார்கள், பீதியிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. நான் வெளியில் வரும்பொழுது இதை சொல்லிட்டு வந்த உடனே தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யார் பேரெல்லாம் அதில் அடிபடுதோ அவர்களெல்லாம் தான் கூப்பிட்டு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு கட்டடத்தில் வச்சு அந்த குடும்பத்தை மிரட்டினார்கள்னு. அதனால் தமிழக அரசாங்கம் இந்த வழக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சிபிஐ விசாரணை தான் வேணும்னு கேட்டோம். பல உண்மைகள் வெளியே வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் காம்ப்ளிசிட்டி இன் தட் மேட்டர் வில் பி அவுட் சூன். பாஜகவுடைய புதிய மண்டல் உறுப்பினர்கள் மாநாடு நடந்துச்சு, முருகபக்தர் மாநாடு நடந்தது, திமுகவுடைய பொதுக்குழு மாநாடு நடந்தது, தொடர்ந்து டிவிகேவும் மாநாடு நடந்தது. மதுரை மையமாக வச்சிருக்கக்கூடிய கதை கிளம்பு. இல்லை, நீங்கள் 1995 உங்களுடைய ஞாபகத்தை புதுப்பிக்கிறதுக்காக சொல்கிறேன். 1995 பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாடு நான் பொறுப்பாளராக இருந்து மதுரையில் நடத்தியிருக்கேன். 45 நாட்கள் மதுரையிலேயே தங்கியிருந்து. அந்த மாதிரி மதுரை எங்கள் மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்கின்ற ஒரு நகரம். அதனால எல்லாரும் இங்கே வராங்க. ஆனால் அம்பாள் அவங்களுக்கெல்லாம் புத்தி கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்குறேன். கீழடி குறித்து தொடர்ந்து மதுரையோட எம்பி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாரத பிரதமர் அவர்கள் அந்த முத்துக்களை கூட பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாரு. கீழடி குறித்தும் பாரத பிரதமர் ஏற்கனவே அந்த முத்துக்கள்லாம் வழங்கினார். பாருங்க, கீழடி குறித்து தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டே இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் தொல்லியல் துறை என்ன சொல்கிறேன், முதல்ல கீழடி ஆய்வெல்லாம் நடத்தினது யார்? நீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏஎஸ்ஐ. அதனால அதில் இப்போவும் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, அதன் கண்டுபிடிப்புகள் எப்போவுமே நீங்கள் ஆவணப்படுத்தாமல் ஒரு அரசாங்கம் வெளியிட முடியும். அதுக்கான நேரம் தான். அதுக்கு இந்த வெங்கடேசன் என்ன வெங்கடேசன், சூனா வெங்கடேசன், சூனா வெங்கடேசன் ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கு சொந்தக்காரர், தன்னோட சொந்தக்காரர் இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டவர். ஐ சார்ஜ் ஹிம். இஸ் he not your relative? Let Venkatesan come out. என்ன நக்கலா போச்சுன்னு கேட்கிறேன் நான். தொடர்ந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்த ஒரு பிரதமரை, இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் இருக்கிறது 6 சீட்டு தான். 4 திமுக போட்ட, நான் சொல்ல, என் வார்த்தை இல்லை, நம்ம ரோட் சைடு பாரதியா, ஆர்எஸ் பாரதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன அந்த பிச்சையில வந்துட்டு நீங்க 4 பேர், ராஜஸ்தான்ல ஒருத்தர், கேரளாவில் ஒருத்தர், 6 தானே இடதுசாரியே இந்தியாவில். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல கூட கருத்து கணிப்புல என்ன வருது, பிஜேபி ஆட்சிக்கு வரும், 2வது திரிணாமுல் வரும். கம்யூனிஸ்டுக்கு ஒரு எம்எல்ஏயாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல. நீங்கெல்லாம் செல்லா காசு. அந்த செல்லா காசு வெங்கடேசன் இங்க பேச வேண்டாம். வெங்கடேசன் ஆதானோ I don't know. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.